பரமனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறதா அவனோட அம்மாவோட ஆசை. எனக்கும் அதேதான். இரு பரமா, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு வா. எதுக்கு? பொண்ணு பார்க்க போறோம்னா சும்மாவா? நீ என் ஃப்ரெண்டுன்னு நான் உன்னை அறிமுகப்படுத்தும் போது நீ அழகா இருக்கணும். நீ என்னென்ன இளமதி என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஆமா, இளமதி என் கண்ணுக்கு எப்பயுமே புதுசா தான் தெரியவா. இப்ப மட்டும் இளமதிய அங்க கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, கல்யாண பொண்ணு யாருன்னு சந்தேகப்பட்டு எல்லாரும் இவளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு, பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க, எந்த கோக்குமாக்கும் பண்ண மாட்டியே. என்னது இது? உன் ஃப்ரெண்டு மேல இவ்வளவுதான் நம்பிக்கையா? இந்த சண்டைக்கோழி போட்ட கோட்டை தாண்டாதவனா இந்த பரம. இதான் என் பையன் பரம. பொண்ணு கூட்டிட்டு வாங்க. என்ன பரமா, பொண்ணு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கால? எனக்கு பிடிக்கிறதா முக்கியம், உனக்கு பிடிக்கணும். சண்டைக்கோழி வாழ போறது நீயா இல்ல நானா? இங்க பாரு, உனக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நீ பார்த்து சொன்னா எனக்கு ஓகே தான். உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான். எனக்கு இந்த பொண்ணு பார்க்க வர்றது, கல்யாணம் இதுலலாம் துளி கூட இஷ்டம் இல்லைங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. என் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கால இளமதி, அவளுக்கும் எனக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா நான் அவளை பயங்கரமா லவ் பண்றேன். என்னங்க சொல்றீங்க? லவ் பண்ண பொண்ணையா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பண்றது, அவதான் என் லவ்வ ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. அதே நேரத்துல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரணும்னு அவ ஆசைப்படுறா. என்ன இவ்வளவு தூரம் மரியாதையா மாத்தி வச்சிருக்கிறதே அவதாங்க. அவனோட மனசு அப்படி ஒரு அழகு. அந்த அழகுக்கு முன்னால யாராலையும் போட்டி போட முடியாது. என்கிட்ட இப்படி பேசுறீங்களா? இந்த கல்யாணத்தை நீங்க எப்படியாச்சும் நிறுத்திருங்க. எங்க லவ் சேர்த்து வைங்க. என்னம்மா, எல்லாம் பேசியாச்சா? உனக்கு எல்லாம் ஓகேயாமா? இல்லப்பா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஒருவேளை இவன் இந்த பொண்ணு கிட்ட ஏதாச்சும் பேசி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருப்பானோ. நாங்க கிளம்புறோம். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, எங்க பொண்ணு இப்படி சொல்லிட்டா. பரவாயில்லங்க, பரம ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த காலத்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. உங்க வீட்டுல நல்லவன் நம்பிதானே அந்த ரிஷி பின்னாடி போனான். கடைசியில அவன் எவ்வளவு பெரிய மோசமானவன் தெரிஞ்சது. தயவு செஞ்சு பரமனை விட்டுறாதடி. அம்மா, நான் சொன்னல கமலாமா ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காங்க. அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சா? இளமதி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். இந்த விஷயத்த இதோட விட்டுருமா. உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குமா?